கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை 30/5/2026 மே 30/2026 இரவு முன்னிரவு 8 மணி. சரி, இன்றைக்கி வழக்கம் போல் நமக்கு உலக செய்திகளில் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன தகவலையும் சொல்லிவிட்டு அவரை நம்ம வரவேற்போம். அதாவது இனி முடிந்த அளவு ஒவ்வொரு சண்டேயும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெகுலராக காலையில் உள்நாட்டு அரசியல், அப்புறம் மாலையில் 8 மணிக்கு வெளிநாட்டு செய்திகள், அதோடு சேர்த்து மதியம் 1 மணிக்கு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அப்படி போடலான்னு ஒரு ஐடியா. நாளைக்கு மதியம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமை 1 மணிக்கு துவங்கி வைக்கிறதும் இந்த மாதிரி வெளிநாட்டு செய்திகளின் சூப்பர் ஸ்டார் அவர் கொரியா சம்மந்தப்பட்டு அவர் ஒரு கலந்துரையாடல் பண்ணுறதா இருக்கும். சரி, இப்போ நம்ம கசாலி டீகோட் இன்னைக்கு உலக செய்திகளுக்காக அவரை வரவேற்போம். சார் வாங்க சார். வாங்க சார். தான் சூப்பர் ஸ்டாரிங்களா? நானா சூப்பர் ஸ்டார்? ஆமாம், உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார். நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு உலக செய்திகள் நிறைய கொடுத்தீங்கல்ல. சரி, இருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இன்னைக்கு டீ வடையோட ஆரம்பிக்கிற ஒரு டீ சூப்பராக இருக்குது. வடை ஒரு அருமையான வடை. வடையை நம்ம நேயர்களுக்கு சாப்பிட முடியாது. உளுந்து வடை, அது பேர் சென்னை உளுந்த வடை. இல்லை, உளுந்த வடை ஒரு காமெடியிலன்னு சொல்லுவாங்க, கீழே போட்டு எப்போ உளுந்த வடை சாப்பிட்றியா, உளுந்த வடை சாப்பிட்றியா? ஆமாம் சாப்பிட்றேன். என்னப்பா அது கீழே உளுந்த வடையை சாப்பிட்றேன்? அதான் சொன்னேன், நான் உளுந்த வடையை சாப்பிட்றேன்னு கேட்டேன். ஆமாம் சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் கொடுத்துட்டேன்னு சொன்ன மாதிரி இது அப்படி இல்லை. உளுந்த வடை அல்லது மெதுவடை, அதை உங்களுக்கு நீங்கள் அது பேர் தான் மெதுவடை. இல்லை, மெதுவடை. ஆமாம். இன்னொன்று மசால் வடை. மசால் வடை, ஆம வடை, பருப்பு வடை, இதெல்லாம் ஒரு வடை. நம்ம பேசுறது உலக செய்தி பேச போறோமா, வடையை பத்தி பேசணும்னா ஆனால் என்ன மக்களுக்கு இப்போ சொன்னாங்க நிறைய, உங்க மேல மக்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைகள் தானே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு முந்திரி பக்கோடா கூட டீ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முந்திரி பக்கோடா ரொம்ப டாப்பா இருக்கும். அது நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இப்போ முந்திரி பக்கோடா நம்ம டீ சாப்பிட்டோம்னா சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ண சொல்லுங்க. அல்ல, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணோம், அதில் சொல்லுங்கள். அதில் நம்ம மக்கள் ரொம்ப அருமை. சரி, இன்றைக்கி இங்கே வளைகுடா செய்திகளில் அமெரிக்கா, ஈரான் இன்னும் அந்த கசகசப்பு நசநசப்பு போய்கிட்டே இருக்குது. சரி, அப்புறம் இஸ்ரேல் ஐடிஎஃப் சரி யுனைடெட் நேஷன் அதை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு. சரி, உங்கள்கிட்ட இருக்கிற சில இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். கடைசியாக துபாய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நானும் முடிக்கலாம். துபாய், குவைத்து, நீங்கள் துபாய் எப்பவுமே பேசக்கூடிய ஆள் தான். இல்லை, ஏன்னா நம்ம மக்கள் துபாய் நிறையா இருக்காங்க. சார், இப்போ என்னென்னா உலகத்தில் பெரிய ஒரு எல்லாரோடையும் பேசப்படுகிற ஒரு செய்தி ஏடு. ஓகே. அதாவது அந்த செய்தி ஏடு மிக முக்கியமாக அதனுடைய பேர் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி. ஓகே. இந்த ஃபாரின் பாலிசி அது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாட்டினுடைய பாலிசி எப்படி. ஓகே. போர்க்கள ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளிதழ், இன்டர்நேஷனல் நாளிதழ் ஃபாரின் பாலிசி. ஓ, போர்க்களம் எப்படி, என்ன மாதிரி இருக்கு, எது போர்க்களங்க, அவங்க ஆர்சனல்ல குடோனுடைய வலிமை எல்லாத்தையும் எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய மேகசின். ஓ, மருத்துவத்திற்கு ஒரு மேகசின் இருக்கிற மாதிரி இது ராணுவத்துறைக்கு. அது நேற்று அமெரிக்காவை குறித்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு 48 மணி நேரம் ஆச்சு, நேற்று தான் எனக்கு கிடைச்சது. சரி. அதில் ஃபுல்லாக அந்த நாளிதழ் பேர் என்னது? ஃபாரின் பாலிசி தான். ஓ, ஜஸ்ட் ஃபாரின் பாலிசி. ஜஸ்ட் ஃபாரின் பாலிசி. சரி. அந்த ஃபாரின் பாலிசி அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக், தேர் கமிட்டட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக், சோ ஃபால் அவுட் அப்படின்னு நம்ம சைடுல மக்கள் சொல்றது ஸ்ட்ராட்டஜிக்கல். அது எப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்றது ஸ்ட்ராட்டஜிக். அது பரவாயில்ல, அது ஆங்கிலம் புரிதலுக்காக, நம்ம மக்கள் புரிதலுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கிட்டோம். ஸ்ட்ராட்டஜிக்கல் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி தமிழ் என்ன சொல்றது, கொள்கை அல்லது கோட்பாடு, அவர்கள் எடுக்கக்கூடிய பிளானிங்ல அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே. அதனால அமெரிக்கா ஃபால் அவுட் ஆயிட்டு. ஓ, ஃபால் அவுட் ஆயிருச்சு. ஃபால் அவுட்னு போட்டாங்க. நான் கையில இருக்கேன். சரி. யுஎஸ் ஃபால் அவுட் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியர் என்று சர்வதேச விவகாரங்களுக்கு பேசக்கூடிய இந்த பாலிசி, ஃபாரின் பாலிசி விரிவாக டிஸ்கோர்ஸ், விரிவாக விளக்கமாக ஒரு உலக சமூகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி அமெரிக்கா பற்றி சொன்னால் அப்போ அமெரிக்கா பெப்பரப்பேன்னு பேருமே, நாங்கள் தான் பெரிய ஆள், எங்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு சொன்ன அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட ஃபாலோ அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஃபாலோ அவுட்னே வந்திருக்கு. அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்றது காரணம், அதை அப்படியே நான் உங்களுக்கு வாசிச்சு தமிழ்ல சொல்றேன், அது ஆங்கிலத்தில் வந்த செய்தி. இப்போ அமெரிக்காவினுடைய
டொனால்ட் ட்ரம்ப் தனது இலக்குகளை, அதுல நிறைய உளவலான்னு பேச வேண்டாம், அதனுடைய இலக்குகளை அவர்கள் அடைய தவறிவிட்டார்கள். ஈரானுடைய போரில், ஈரான் போர்ல என்ன இலக்கோ அந்த இலக்குகளை அவர்களுடைய டார்கெட் அவர் அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லாமே அது ஏற்கனவே என்ன சொன்ன தெரியுமில்ல, ட்ரம்ப்பை பார்த்து டெமோக்ராட்டிக் அந்த செனட் உரிமை எல்லாம் கேட்டது வந்து ஈரான் விஷயத்தில் நீ புடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணி அப்படின்னு ஃபாரின் பாலிசி சொல்லிட்டு, இன்னும் உலகத்தில் வரக்கூடிய பல செய்தியேடுகள், குறிப்பாக நான் சொல்வது அமெரிக்காவுடைய CIA, அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட், பிபிசி ஒரு தனி கட்டுரை வெளியிட்டிருக்காங்க, ஆங்கில கட்டுரை. எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் அபார வெற்றி அப்படி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிஞ்சுது. ஆனால் ஈரானுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது உலகத்தை பற்றி. ஓகே, அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா நீ உன் பாரம்பரியமானாலும் உன் அப்பா யாரு, ஒரு தாத்தா யாரு, ஏன்னா அவன் வந்து ஒண்ணுக்கும் உதவாதவன், அவன் கூட போய் சண்டை போடுறிய, சாக்கடையில கள்ள தூக்கி அடிச்சா மேல தெரிக்குமடா அப்படிங்கிற மாதிரி ஈரானுக்கு வந்து அவனுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உலகத்தை பத்தியோ ஊரை பத்தியோ கவலை இல்லை. சரி, 50 வருஷமா அவன் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பெரிய வாழ்வில் கிடைத்து விட்டது. அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுகிற அனர்த்தம், துன்பம், துயரம், பொருளாதார கிரைஸ், ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர், அமெரிக்கா ஷுட் டேக் ரெஸ்பான்ஸ். இது எல்லாம் நாட் ஒன்லி அமெரிக்கா மட்டும் இல்லை, பட் ஆல்சோ எல்லா நாடும் கேட்பான். இன்னைக்கு பிரான்ஸ், இத்தாலி எல்லா நாட்டிலுமே ஃப்ளைட்டை நிறுத்திட்டான். இந்தியாவில் ஏர் இந்தியாவும் காலி. ஆமா, ஏர் இந்தியா இண்டிகோவே நிறைய வந்து குறைஞ்சு போச்சு. எல்லாம் லோக்கல், இண்டிகோ லோக்கல் தானே ஓடுது, வெளிநாடு கிடையாது. இண்டிகோ ஏன் வெளிநாடு இல்லை, வெளிநாடு போகுது, அதிகமா லோக்கல் தானே. ஆமா, இப்போ இண்டிகோ வந்து அமெரிக்கா வரைக்கும் போகுது. ஆமா, ஏன் பெட்ரோல் இல்லையே, அதான் ஃபியூயல் காஸ்ட் இது காஸ்ட் ஆயிட்டா, இப்படி சொல்லிவிட்டு கதை முடிந்தது என்று அழகா போட்டிருக்காங்க. நீங்க போனா நம்முடைய நேயர்கள் நீங்க போய் சர்ச் பண்ணுங்க, ஃபாரின் பாலிசி பாருங்க, ஃபால் அவுட் என்ற வார்த்தை இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். ட்ரம்ப் வந்து மறுக்கிறார் என்று வருகிறது, வாஷிங்டன் இதை தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்ன சர்வதேச நாளிதழ்கள், மற்றொரு நாளிதழ்கள் ஒரு கருத்தை வெளியிடுது. ஓகே, ஏன்னா லேட்டாக லூப் ஹோல் கிடைச்சாலும் உள்ள நுழைஞ்சிரும் அமெரிக்கா. ஐயோ, அதில் பேப்பரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பத்திரிக்கை பரபரப்புக்காக எல்லா விஷயத்தையும் உள்ள மண்டை நுழைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அதில் அமெரிக்கா வந்து ஏற்கனவே விழ ஆரம்பிச்சிருச்சுங்கிறத ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, எந்த தப்பு வந்தாலும், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும், ஒரு சின்ன படி கிடைச்சாலும் உள்ள நுழைஞ்சிருவானே. ஆமாம், மொசாத்து நுழைவான், CIA நுழைவான், இல்லை அதை விட அதிகமாக பத்திரிக்காரன் நுழைவான். ஆனால் ஒன்னால ஏன் ஹெர்முஸுக்குள்ள நுழைய முடியலன்னு இன்டர்நேஷனல் மேகசின் ரைசிங் த கொஸ்டின் அமங் தம், அவர்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. நீ வெளியே நின்று தானே வந்துருன்னு இருக்கேன், ஏன் உள்ள போக மாட்டேங்க? இல்லை, உள்ள ட்ரை பண்ணானே, போக மாட்டேன்னு சொல்கிறான். கேட்குறாங்க, ட்ரை பண்ணா போக முடியலன்னு தெரிஞ்சுதான் கேட்குறேன். உன்னால போக முடியல, நீ தான் பெரிய வீரனாச்சே, என்ன வீரன்? போய் பாரு நம்ம ஊர்ல விடுவேலு, நீ ஒரு போடா பீடி குடிப்பான யாரு, வடிவேலு, போடா நீ வீரன் அந்த மாதிரி. இல்ல, நீ தான் வந்து பெரிய வீரனாச்சே, போய் பாரு, சாட்சி சொல்லு. உன் கப்பலை வந்து ஒரே இந்த ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லுவா, என்ன தெரியுமா, இந்த விஜய் நடித்த படம் தான் திருப்பாச்சியில், இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் நீ உயிரோடு இருந்துரு, அதுக்கப்புறம் நான் உன் பொண்டாட்டியை திரும்பி வீட்டுக்கு வர்றேன். ரைட், அது மாதிரி ஒரே ஒரு முறை ஹார்மோஸை வந்து உன் கப்பலை வச்சு கிராஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் உன்னை வீரன் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன வருது இன்டர்நேஷனலில், நம்ம அதை அப்படியே தமிழில் வாசிக்கிறேன். சரி, ஈரானுடைய இன்னும் பலவீனம் அடையவில்லை என உலக நாடுகள் சொல்லிடுது, உலக நாட்டுடைய சர்வதேச நாளேடுகள். அப்படி பலவீனம் அடைந்திருந்தால் அமெரிக்கா அவர்களை ஒன்றுமில்லாமல் துவம்சம் செய்திருக்க முடியும் என்றும், அமெரிக்கா போரை நிறுத்தி இப்போ சமாதானம் செய்து வருவதிலிருந்து அமெரிக்காவுடைய பலவீனம் உலகத்திற்கு தெரிந்துகிறது. அமெரிக்கா அதிக காலம் கப்பல்களை நிறுத்த முடியாது. ஈரானுடைய இஸ்லாமிய தலைமை கடும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக. எப்படி அவனோடு கேள்வி வருதுல்ல, அவனோடு பேசாத அவன் நமக்கு துரோகி, பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது, எதுவுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போகுது. ஆனாலும் இப்பொழுது அமெரிக்கா இறங்கி வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், கடைசியா நேத்து கிடைச்சது நைட்டு ஒரு மணிக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, சரி என்கிட்டையும் தராத சரி அணு ஆயுதத்தை, இதான் முக்கியமான ஸ்டாக் பைல்ஸ், ஓகே, அதை கொடுக்காத, இல்லைன்னா சீனா கையில கொடுத்துறாத, சரி ரஷ்யா கையிலையும் கொடுத்துறாத, அப்புறம் ஏன் கையிலையும் கொடுத்துறாத.
சரி வேட்டை கொடுக்க. கொடுத்துட்டு கீழே அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னா டெக்னிக்கலா எனக்கு மறந்துட்டு, சரி நம்ம தெரியாம ஒண்ணு கிடக்கணும் உளரக்கூடாது. ஓகே அந்த பேர் வந்து அட்டாமிக் டைம்ஸ், அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கான். சரி. கீழே போட்டு சோழியை முடிச்சிடுறது, வேல்யூ குறைக்குமா அது? இல்லை அதாவது எடுக்க முடியாத அளவுக்கு கீழே வந்து தோண்டி உள்ளே புதைச்சி விட்டு க்ளோஸ் பண்ணிடு. உள்ள இருக்கு, அடி அடி அடின்னு அடிச்சு கீழே போட்டு விட்டுரு. கீழே போட்டு அதுல இருந்து எத்தனையோ கிலோமீட்டர். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் இல்ல அது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, ஒரு விஷயம் சொல்லிடுறேனே. நமக்கு வந்து அணு மின் நிலையம் இருக்குல்ல, ஆமா, அதில் கழிவுகள் வரும் பார்த்தீங்களா, அது நம்ம இந்தியா. அந்த கழிவை என்ன செய்வாங்க, வெளியில் போட்டால் ஒரு கதிரியக்கம் வரும். அதனால குழியை தோண்டி அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அங்கே. அதுதான் அது. இப்ப கூடங்குளத்துல கூட 4000 எத்தனையோ இருக்கு, கடலுக்குள்ள ஆழத்துல புதைக்கிறானு கிடக்கு. உண்மையா போயே தெரியல. இல்ல கடல்ல ஆழத்துல போய் புதை ட்ரில் பண்ணி கீழே விழுத்து. ஆமா ஆமா சரியா. சரி, அது கொஞ்ச நாள் கழிச்சு அது வேல்யூ லெஸ் ஆயிரும் நினைக்கிறேன். அது சிலது 15 வருஷம், சிலது 150 வருஷம், அடே பாவிகளா, சிலது 500 வருஷம். 500 வருஷம். ஏன் நான் வந்து என்னோட நம்ம கசாலி டீகோட்ல அணு ஆயுதம் அப்படிங்கிற பத்தியே, அணு எப்படி பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நம்ம மக்கள் வந்து பார்த்துக்கலாம் அதை. சரி, இப்போ இந்த நிலையில அமெரிக்கா யுத்த கப்பல்களை இனி தொடர்ந்து நிறுத்த முடியாது. சரி, அந்த அளவுக்கு அவன் வலிமை இழந்துட்டான். சரியா. இப்போ நம்ம அடுத்த விஷயத்தை பேச போறது மிக முக்கியமான விஷயம். நேற்று நான் ஒரு இதுல பேசுறேன், இன்னைக்கு சொல்றேன். முஜிதபா கொமேனியை எவனாலையும் அடைய முடியாது. ஆமா, முன்னாடி நம்ம ஐஆர்ஜிசிலையும் அது முந்தானத்தை பேசினா, இப்ப இன்னைக்கு வந்தது. நான் முந்தானத்தை ஒரு பேப்பரை ஜன்னலே இல்லாத உள்ள அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்ப இன்னைக்கு கிடைச்ச தகவல், மரப்பட்டை இருக்குல்ல, மரப்பட்டை, அதுல மைய கொண்டு எழுதுறாரு. ஓகே, அதுல எந்த டிஜிட்டலும் இல்லாம, பேப்பரும் இல்லாம, பேனாவும் இல்லாம அவ்வளவு அலாட்டா இருக்காராம். ஏன்னு கேட்டா, இவரையும் காலி பண்ணிட்டா நாடு காலி. சரி, இப்போ முன்னாடி என்ன பேசுனோம்னா, பட்டர் பேப்பர் இருக்குல்ல, ஆமா, அதை காட்டி அதை வெளிச்சம் வருண்டு. அது வந்து சூடு காமிச்சோன்னா வருது, அதுக்கப்புறம் அழிஞ்சிருது. அப்படி அது செய்தி வர்றதுதான் நம்ம பேச முடியும். ஓகே, ஆனா இப்போ மரப்பட்டையில எழுதி அனுப்புறாங்க. எழுதி அதை பொசிக்கலாம். அது என்ன செய்யறான்னு தெரியாது. ஆனா செய்தி நேரத்து கிடைச்சது, மரப்பட்டைகளில் மையை கொண்டு எழுதி அதை கடத்துவர்கள் மூலம் கடத்தி 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 போய், அப்புறம் அந்த காலத்துல இவ்விடம் சுகம் அவ்விடம் சுகம் எழுதி லெட்டர் எழுதி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர 20 நாள் ஆகும். இப்படி நினைச்சோன்னா என்னப்பா சாப்பாடு ஆடியோல கட்டு தெரியுது. அப்ப அப்படி ஒரு பழையகால முறைக்கும் அந்த நீங்க கசாலி டீகோடிங் சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி ஏதாவது ஒரு வழியில புரியக்கூடிய மொழியில சங்கேத மொழி, சங்கேத பாஷை. ஓகே. இப்போ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காராம் அமெரிக்காவுக்கு எதிராக. ஆமா, அவர் அடைந்தால் மரணம். முந்தா நாள் 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இவங்க வந்து துரோகிகள், இவங்கிட்ட இனி பேச்சுவார்த்தையும் கிடையாது, அக்ரிமெண்ட்டும் கிடையாது. சரி, இதுக்கு இடையில இன்னொரு செய்தி லண்டன்ல இருந்து கிடைச்சது, விடியற் காலம். அந்த செய்தியில குவைத்தில் அவங்க பயன்படுத்தினது 8 பாலிஸ்டிக் மிசைல். 8 பாலிஸ்டிக். ஓகே, யாரு? ஈரான் 2 நாள் தாமதமா இருந்தாங்க, வீசினாங்க. ஏன் தாமதமா இருந்தாங்கன்னா, அரஃபா அங்க ஹஜ்ஜி பெருநாளைக்கு மக்கள் எல்லாம் கூடுவாங்களாம். அதனால தாக்கிட்டு பதட்டம் வரக்கூடாதுன்னா, அந்த நாட்களில் போர் செய்யக்கூடாதுன்னும் 2 நாட்கள் என்னமோ தாமதமாக்கி சில மணி நேரம். ஏன்னா அமெரிக்கா பந்தர் அப்பாஸ்ல தாக்குனோடனே இவங்க தாக்கல, அமைதியா இருந்தாங்க. ரிட்டாலியேஷன் வில் ஹேப்பன், நமக்கு தெரியாது, கண்டிப்பா நடக்கும் 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 நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் நடக்கவில்லை. அதற்கு பிறகு தாக்கும்போது நல்லா கவனிங்க, ஏராளமான 100 கணக்கில் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. யாரு? அமெரிக்கா சார்பில். ஏன்னா அங்க வந்து அவன் தாக்குனது அமெரிக்காவோட பேஸ்ல தான் தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவில் அங்குள்ள நேவி பேஸ்னா அமெரிக்காவில் உள்ள பேஸ் தான். அது இன்னொரு தகவல் இருக்கு. அந்த அமெரிக்கா அல் சலாமா என்னமோ அல் சலாம் தான். அங்கே அமெரிக்காவோட பேஸ் இருக்குல்ல, அதுலயே 16 பேஸ் இருக்கான். அதை பத்தி என்ற குறிப்பு இல்லை. இல்ல, எனக்கு வந்தது, நீங்க சொல்லுங்க. இல்ல, அது அவ்வளவுதான். அங்க வந்து அந்த ஒரே ஒரு சின்ன இடம் இல்ல, சரி, அந்த பேஸ்ல 16 பேசஸ் இருக்கு. 16னா துணையா இருக்கும். அதான் அந்த ஒரு பேஸ்ல வந்து பிரிச்சு மாதிரி டிபார்ட்மெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்களே, 16 பேஸையும் அடிச்சிருக்காங்க. அப்படிதான் மொத்தம் 228 இருக்கா. முன்னாடி சொன்னீங்க 13 தளங்கள், 27 தளங்கள், 228 வந்துரும்ல. அல் உதியதுல இது மாதிரி சின்ன பேச 50 இருக்கும், 20 இருக்கும், 30 இருக்கும், வந்துரும்ல. வந்துரும் அப்படி வந்திருக்கு. அதை ஃபுல்லாவே காலி பண்ணிருக்காங்க. இப்ப எத்தனை லண்டன்ல அவர் சொல்றாரு, அவர் பெரிய செய்தியாளர். அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு என்றால், அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னால், துல்லியமாக மரண விகிதங்கள் தரப்படவில்லை. மொத்தம் 8ஓ 9ஓ சொன்னாங்க. அது தெரியல. இல்லை, இங்கே சொன்னது இன்னைக்கு காலையில் வந்த தகவல், அமெரிக்காவோட வீரர்கள்
8 பேரோ 9 அது அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. ஆமா, ஆனால் உண்மையே இல்லையா அது? அது 800 900 இருக்கலாமே. வச்சிருக்கலாம். அமெரிக்கா 8னா ஒரு 2 0 போடலாம், அல்லது ஒரு 80 கூட போடலாம். போடலாம். 8னா 80 போடுங்க, 800 கூட தேவையில்லை. இப்போ நீங்க இப்ப அமெரிக்கா ஆடி போய் கிடக்கு. ஒரிஜினல் சொல்லிட்டீங்கன்னா அமெரிக்காவில் ஏற்கனவே பயங்கர பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்னன்னா, இப்போ 2020 அண்ட் 21 கொரோனா பீரியடில், கோவிட் பீரியடில் அமெரிக்காவில் பசி பட்டினி எப்படி இருந்தது? உலக அளவில் இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. எந்த பொருளும் நகர முடியாது, போக முடியாது. அந்த பொருளில் வந்து ஏதாவது அரிசி வந்து அரிசியில் ஏதாவது வைரஸ் ஒட்டியிருக்கோ இப்படி பயன்டாங்கல்ல அன்னைக்கு. 6 அடி என்னன்னே தெரியாது. நிகழ்ச்சி 150 நிகழ்ச்சி நான் தான் நடத்தி தொலைச்சேன். இருக்கு இல்லையா? மைக்கு போடும் இல்லையா? ஆமா, அதுல அந்த சானிடைசர், ஆமா சானிடைசர் அதை பண்ணிட்டு கிடப்பேன் பயந்து. ஏன்னா வந்துடும் முகத்தில் வந்து தரை. அப்போ வந்து உணவு பஞ்சம் மாதிரி உணவு வந்து இருக்கு, ஆனால் கொண்டு போய் எடுத்து போய் யாருக்கும் விநியோகம் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அது உண்மைதான். அந்த மாதிரி அமெரிக்காவில் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. அதை விட அதிகமான பசி பட்டினி இன்னைக்கு இருக்கான். அமெரிக்காவில் இருக்கா இன்னைக்கு? அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு செய்தி வருது. ஓகே, ஆயுத கடத்தல்கள், அந்த கடத்தல் ஒரு பக்கம். செழிப்பா ஈரான்ல இருந்து கப்பல்கள்ல ஆயில் விற்பனை பலமா போயிட்டு இருக்கான். அதுல எந்த குறவும் இல்லைங்கிறாங்க. ட்ரெயினில் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் இல்லை, கப்பலில் கூட மாறு வழிகள்லாம் போதும். இல்லை, மாறு வழியில் வேற எந்த ரூட்டில் அவர்களுக்கு தெரியாது. ஒன்று காஸ்பியன் இருக்கு, காஸ்பியன் வழியே போனால் ரஷ்யாவிலே இப்படி போகும். இந்த பக்கம் வந்து ஒன்லி ஹர்மூஸ் வழியாக தான் போயாகணும். ஹர்மூஸ் தான் மெயின். ஹர்மூஸ் தான் அவன் வந்து அடகாத்திருக்கானே. இல்லை, ஹர்மூஸ் வழியாகவும் போகுது. ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. தெரியும், ஆனால் அடிக்கல, பயந்துட்டு அடிக்கல. தெரியாம எப்படி போகும் இது ஒன்று. சரி, அதான் ஹர்மூஸ் வழியாக தான் போகுது. இந்த பக்கத்தில் கொஞ்சம் துர்க்குமிஸ்தான் அங்கங்க அனுப்பணும், அப்படியே ஓடுது. ஆனால் அவர்கள் நல்லா செழிப்பா இருக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை. மக்கள் பட்டினியாக தான் இருக்காங்களாம் ஈரான்ல. மக்கள் பட்டினி அடக்க அங்கேயே வேறு வழி இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு ஆறுதல், இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழை மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதல். அது போக இன்னொன்று சொல்லிடலாம், சைனா வந்து 10,400 கிலோமீட்டர் ரயில்வே ரோடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே? ஈரான்ல இருந்து கசகஸ்தான் தஜிகிஸ்தான் வழியே சைனா வரைக்கும். அங்கே வந்து எப்படின்னா 15 நாளில் போகிறது, கப்பலில் போனால் 40 நாள் ஆகுதான். ஓகே, அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா ஒன்று இருக்குல்ல, இந்தோனேஷியா, மலாக்கா பெரிய ஜலசந்தி, அதுதான் இவங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருக்குது. ஹர்மூஸ் தான் பரவாயில்ல, அங்கே பெரிய த்ரெட்டு. அதனால் அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த ரோடு வந்து ரெடியாக $2 பில்லியன் சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சைனா வந்து போட்டாங்க. விஷயம் முடிஞ்சு. இப்போ வந்து அந்த ரயில் ரோடு வந்து, ஆனால் அதை வந்து ஏகப்பட்ட மலையை குறைஞ்சி, அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்டை தாண்டி ரொம்ப கஷ்டம். அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து இதெல்லாம் எப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, நிலநடுக்கம் ஏரியா, அதையும் தாண்டி அந்த மாதிரி அதையும் தாண்டி புனிதமா அப்படி போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருமா? 2 செய்தி இருக்கு. 2 செய்தி. நீங்க ஒரு செய்தி சொல்லுங்க, நான் 2 செய்தி சொல்லிடுறேன். கெர்மூஸ்ல இல்லை, ஹவுதிக்கல நேற்று F-35 ஒன்று காலியானதாக செய்தி வந்திருக்கு. ஹவுதிக்கள் F-35 காலி பண்ணிட்டதாகவும், என்ன கதவை தெரியல, அந்த பகுதியில் அந்த ஃப்ளைட் எரிஞ்சு விழுந்திருக்கு. அது ஹவுதிக்கள் அடித்தார்களா என்று தெரியவில்லை, ஹவுதிக்கள் சுட்டார்களா என்று தெரியவில்லை. அதனால் ஏமன்ல தான் அது காலியாக இருக்கு. அடுத்து MQ-2 உளவு விமானங்களையும் ஹவுதிக்கள் சுட்டி வீழ்த்திருக்காங்க. MQ வந்து ஏற்கனவே 13 வச்சுக்காங்க. ஆனால் இப்போ என்ன கேள்வியை எழுப்புறாங்க இன்டர்நேஷனல் மேகசின்ல, ஹவுதி இப்போ அமைதியா இருக்காரு. தேர் கோயிங் டு பி மியூட் மோட். ஆமா, அவங்க ஒரு அமைதி மியூட் மோட்ல இருக்கும்போது அமெரிக்கா அங்கே உளவு விமானங்களை அனுப்பியது ஏன்? ஓகே, F-35 போனது ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியவில்லை. அப்படி என்றால் ஒரு எலாபரேட்டா அல்லது ஒரு விரிவான வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இல்லையா? ஒரு ஏற்கனவே சொன்னமே, இந்த மாதிரி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குக்காக ஏங்க இஸ்ரேலை வந்து மொத்தத்துக்கு போட்டு அழிச்சு க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக வந்து ஈரான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு ஒரே டயத்தில். ஈரான், ஆமா, ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க போகுது. ஓகே, இஸ்ரேல் அடிக்கிற இஸ்ரேல் மேல ஈரான் மட்டும் இல்ல, ஈரான், ஹவுதீஸ், ஹெஸ்புல்லா ஒரே நேரத்தில் எது ஹெஸ்புல்லா, ஹமாஸ், இந்த பக்கம் வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய இவங்க படைகள், அதுக்கப்புறம் இவங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய படைகள் வந்து 6-7 படைகள் மொத்தத்துக்கு ஒரே டைம்ல போய் பாயிருது. இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு செய்தி நேற்று, இதுவரை வரலாற்றில் 1948க்கு அப்புறம் கோலான் குண்டுகளோ சினாய் பகுதிகளில் விட்டுருங்க, பலஸ்தீனம் எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமித்த இஸ்ரேல் இதுவரைக்கும் எதையுமே கைவிடாத நேரத்தில் இப்போது 70% பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு காசாவிலும் திட்டம், லெபனானில் திட்டம், அதே போன்று மேற்கு கரையில் ஃபோர்ஸபிள் செட்டிலர்ஸ் ஏரியாவாக
அதை மாற்றுகிறார்கள், அவர்களுடைய இலக்கை வலிமையாக அடைந்து கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி கவலை தருகிறது இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அங்கே வந்து லெபனானில் அந்த ஆறு இருக்கு இல்லையா, ரித்தானியா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரித்தானியா ரிவர் வரைக்கும் போகணுங்கிற ஐடியா அதை வந்து ஹிஸ்புல்லா தான் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹிஸ்புல்லா வலிமையாக தாக்குது. இப்போ வந்து ஹிஸ்புல்லாவை கூடத்தில் இப்போ வலிமையான ஆயுதங்கள் வந்துருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இல்லை, அது வந்து சிரியா வழியே வருதுன்னு சொல்லி, ஆனால் சிரியா கொஞ்சம் அமைதியாக இருக்கனால சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 70% காசா வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கன்னு சொல்லி ஐடிஎஃப்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரச்சனை வந்து ரொம்ப எஸ்கலேட் ஆகிட்டு, அதனால் போட்டு அடிக்க போகிறாங்க. அமெரிக்கா வந்து கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த திட்டங்கள் இருக்குல்ல, அமெரிக்கா வந்து ஓவராக எந்திரிச்சு வர முடியாமல் அவங்கள அமைதிப்படுத்திட்டு ஒரே டைமில் போட்டு அடியேன்னு அடிக்க போகிறாங்க இஸ்ரேலை. ஒரு கேள்வி எனக்கு, இப்போ அமெரிக்காவுடைய திட்டங்களை பார்க்குற போது அமெரிக்கா இந்த போரிலிருந்து தப்புறதுக்கு தான் திட்டம் போடுது, இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு திட்டம் இல்லை இப்போ. ஏன்னா அதற்கு பிறகு இவர்கள் இஸ்ரேலை தாக்கினாலும் அமெரிக்கா பஞ்சாயத்து வேணா பண்ணும், வாங்க. ஆனால் அவர்கள் களத்தில் இருக்க மாட்டார்கள். இனி அவர் களத்துக்கு வாய்ப்பே இல்லை. களத்தில் இருக்க மாட்டார்கள், கள்ளத்தனமாக ஆயுதங்களை கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ கொடுக்குறாங்க, நேரடியாக போர் செய்ய மாட்டாங்க. ஆனால் நேரடியாக போர் செய்ய கரெக்டு தான், பயப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன பயப்பட, இதுக்கு மேலே அனுபவம் அடிச்சு பட்டு அடிந்து அமெரிக்காவுக்கு பெருத்த அவமானமும் பொருளாதார சேதமும் எதிர்காலம் பற்றிய கேள்விக்குறியும், அதுக்கப்புறம் கோவிட் காலத்தில் இருந்ததை விட அதிகமான பசி பட்னியும் எல்லாம் வந்துருச்சா. இது முக்கியமான செய்தி. சரி, இப்போ வந்து 2 செய்தியோட முடிச்சிருவோம். சொல்லுங்க சார். ஒன்று வந்து எவ்ரி இயர் யுனைடெட் நேஷன் ஒவ்வொரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு குழந்தைகள் பெண்களை கொல்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த நாட்டை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணும். நிறைய முதல்ல யாரை பண்ணணும் இல்லை, அது சனி இப்போ வந்து இஸ்ரேலோட இஸ்ரேலோட ஐடிஎஃப் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன விளைவு ஏற்படும் கேட்டால் பெருசாக ஒன்றும் ஏற்படாதுன்னு சொன்னால் கூட எங்கே போனாலும் இதில் யுனைடெட் நேஷனில் வந்து ஐநாவிலேருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நாடு, அங்கே நீ வந்து ஆயுதம் வாங்கக்கூடாது, அங்கே வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அங்கே நீ வந்து பொருட்கள் வாங்கக்கூடாது, அது மூலமாக நீ வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தடைகள் வரும். ஓகே, அதாவது ஓப்பன் வெப்பனைசேஷனுடைய டிரான்சாக்ஷன் எதுவும் இருக்காது. அப்போ என்னன்னா ஆயுதங்களை நேரடியாக கடத்த குறையும், கள்ளத்தனமாக போகும். இது இன்னொன்று என்னன்னா, துபாய் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், லேசாக கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது, அவர் மாறி சொல்லிவிட்டு அங்கே என்ன நடக்குதோ அது நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ துபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொருளாதாரம் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் அடி வாங்கினதுனால அங்கே எல்லா இடத்துலையும் 5% வரி இருக்கு இல்லையா, வேட்டு, இதெல்லாம் டேக்ஸு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் வந்து அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து 9% உங்களுக்கு வரி அப்படின்னா 9ல் 5% எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அது வாட்டு அப்படின்னு போட்டு வரி எங்கே பார்த்தாலும் கார் பார்க்கிங்கில் இவ்வளோ காசு, அதுக்கு எக்ஸ்ட்ரா 5%. இப்போ இதில் ஒரு டோலில் ஒரு காஸ்ட்டு, அதில் 5% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டு, அது போக இந்த இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து போகிறாங்கல்ல, முதலீட்டாளர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. இப்போது முதலீட்டாளர்கள் தான் அவங்களுக்கு மொத்த உசுரே ஜீவனே. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற லேபர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறது முன்னாடி கம்பெனிகளே கொடுப்பாங்க. முன்னாடி என்னென்னா 4 மாதம் பெண்டிங், 6 மாதம் பெண்டிங், 8 மாதம் பெண்டிங்கெல்லாம் சம்பளம் இருக்கும் லேபர்ஸுக்கு. தங்க வச்சுருப்பாங்க, சோத்துக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க, மற்றபடி சம்பளம் தர மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பேமெண்ட் வந்திருக்காது. இது உலகத்திலேயே ரொம்ப மோசமான பேமெண்ட் துபாய். இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, இந்தியன்ஸ் தான் நிறையா, மலேசி கம்மி, பாகிஸ்தான் ஓரளவு, ஆனால் இந்தியன் தான் மெஜாரிட்டி நிறைய. இந்தியன் நீங்கள் சொல்கிறது லேபர் கேட்டகரி. ஆமாம், அங்கே துபாயில் 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, ஆனால் அந்த லேபரில் ஒரு கேள்வி சார், வட இந்தியர்களா தென்னிந்தியர்கள் தான். வட இந்தியர்கள் கம்மி. அதாவது லேபர் கேட்டகரியில் தமிழ் இருக்காங்க, ஆந்திரா இருக்காங்க, கொஞ்சம் கர்நாடகா இருக்காங்க, தெலுங்கானா, ஆந்திரானாலே பழைய ஆந்திரா தான். கேரளா வந்து லேபர் கேட்டகரி தாண்டி ஆஃபீஸு, அது கேஃபிடீரியா, லொட்டூரோஸ்க்கு மேலேங்கிறத விட குனிஞ்சு உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்கள் அவங்களோட கேரளாவோட மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஓகே, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து முதலாளி கேட்குறாரு, சரி ஓகே என்னத்தை கேட்டாலும் கொடுப்போம், தன்னோட சொத்து சுகம் அது இது கூட வந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி எதையும் வந்து அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மலையாளி அங்கே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்புறம் ராஜஸ்தானி கொஞ்சம் இருப்பாங்க. அங்கே மார்வாடி இல்லை, ராஜஸ்தான் லேபர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்க மார்வாடி கிடையாது. இல்லை, நம்ம ஊரில் எல்லாருமே சேட்டுமா. ஆமாம், சேட்டுங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஆனால் லேபர் கம்யூனிட்டி அங்கே கொஞ்சம் இருக்காங்க. அது இல்லாமல் அதில் ஜாட்டுக்கிட்டுலாம் இருப்பான்.
ஹரியானா, பஞ்சாப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு, கொஞ்சம் வந்து இந்த கார்பென்ட்ரி ஒர்க் இருக்குல்ல, அது வந்து பஞ்சாபி நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதில் வந்து மெஜாரிட்டி யார் அப்படின்னா, நம்பர் 1 மலையாளி, நம்பர் 2 தமிழ்நாடு, தமிழ் பீப்புள் அங்கே. இந்த அளவுக்கு இருக்காங்கல்ல. ஓகே. இப்போது நம்ம சொல்ல வந்த விஷயத்தில் இந்த இது லேபருக்கு வந்து முன்னாடி சம்பளம் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சம்பளத்தை நீ லேபர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே கட்டிடு. நாங்கள் வந்து ஆட்களுக்கு சம்பளத்தை பிரித்து கொடுத்துட்றோம். இப்போது விசால 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு இவ்வளோ சம்பளம்னா, இந்த சம்பளத்தை இந்த மாதம் சம்பளம் 1ஆம் தேதி கொடுக்கணும்னா 15ஆம் தேதி வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ளே நீ இங்கே கொடுத்துட்டேன்னா நாங்கள் வந்து அவங்க சம்பளத்தை போட்டுவிட்ருவோம். போடலைன்னா கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த மாத சம்பளத்தை இந்த மாதமே போட்டுரு. ஓகே ஓகே. அப்போ என்னென்னா, இப்போ முதலீடு பண்ண வர்றவன் எனக்கு வந்து 1000 பேர் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். இப்போது மெட்டீரியலுக்கு முதலீடு பண்ணுவானா, இடத்துக்கு முதலீடு பண்ணுவானா, இல்லை லேபரோட சம்பளம் அட்வான்ஸாக கொடுக்குறதுக்கு முதலீடு பண்ணுவானா? பல பிரச்சனை இருக்குது. அப்போது முதலீடு பண்ணுறவன் பூரா ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா மேலேருந்து லேபர் கேட்டகரியோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி, நீ அட்வான்ஸை ஒரு மாதம் அட்வான்ஸை பணத்தை கொடு. எந்த ஊரில் கொடுப்பாங்க அப்படி? கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கட்டினா தான், அல்லது உங்கள் மேலே பயங்கர நடவடிக்கை எடுக்கப்படும். அங்கே நினச்சா நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ என்ன, முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி அல்ல. இப்போ நான் ஒரு செய்தி சொல்லி, எனக்கு அதை பற்றி தெரியாது. சரி. ஆனால் இனி ஒரு செய்தியை கண்ணை பொத்திட்டு பிளைண்டாக சொல்கிறேன். இனி எப்போதும் துபாய்க்கு நல்ல காலம் இல்லை. சொல்ல முடியாது. நான் அதில் மாறுபடுறேன். ஏன்னா மாறுபடலாம். ஏன்னா ஒரு பயங்கர விரோதமாக ஈரானை சம்பாதித்து விட்டார்கள். இருக்கட்டும். ஆனால் பிராசிகளை சம்பாதித்து விட்டார்கள். நீ அப்படி நினைக்காதீங்க. துபாயை பற்றின ஒரு ஒரு மென்டாலிட்டி நான் சொல்கிறேன். அமெரிக்கா கை இறங்கிருச்சு, இஸ்ரேலை போட்டு அடித்து தாக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட கை கோர்த்துருவாங்க. நீங்கள் வந்து துபாயை பற்றின ஈரானோட கை கோர்த்துருவாங்க. உங்களுக்கு என்னையா வேணும், நான் தர்றேங்க. உனக்கு என்ன வந்து இதெல்லாம் இந்த எடுத்துக்கோ, இது செஞ்சுக்கோ, நம்மெல்லாம் பிரதர்ஸ் அப்படி கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு விஷயம்தான், துபாயை பற்றின கெட்ட விஷயமும் சொல்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வந்துச்சு, எல்லாரும் அனுசரித்து போயிடுவாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புள். நீங்கள் பிஸ்னஸ் மேனோட மென்டாலிட்டி உங்களுக்கு புரியலை. எல்லாருமே அப்படி தான். எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் தனக்கு யார் தேவையோ அனுசரித்து போயிடுவோம். இனம், மதம், மொழி எல்லாம் கடந்து. இப்போ இன்றைக்கி அமெரிக்கா வேணும் அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல் வேணும் இஸ்ரேல், இல்லைன்னா இஸ்ரேலோட உறவு வந்து டக்குன்னு துண்டாக்கிட்டு எனக்கு வந்து ஈரான் பிரதர்ஸ், இவன் நண்பன், அவன் பிரதர். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு செய்தி இவன் முடிச்சிரும். சரி, முடிச்சு. இஸ்ரேல் இருக்குல்ல, அதை மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே. வருங்காலம் இஸ்ரேல் வந்து நீங்கள் என்னதான் அவன் மொசாத்துன்னு இருந்தாலும் இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல்காரன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவான். அந்த நாட் அவுட்டு. ஏன்னா பாதுகாப்பு இல்லைன்னு உணர்வான். இப்போவே நிறைய பேர் போயிட்டு இருக்கான். அது ஒரு சுற்றி வந்து எலியும் பாம்பும் தேளுமா இருக்குது. ப்ராக்சி, ஹிஸ்புல்லா அமைவெல்லாம். அப்போ அந்த நாட்டுக்கு பின்னாடி ஒரு சரிவு இயற்கையாகவே ஏற்படுத்துகிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் இஸ்ரேல்காரன் என்ன தான் வெளியேறினா அங்கே வந்து 90 லட்சம் பேர், 90 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் வந்து முஸ்லீமு, அதர் கம்யூனிட்டி, அதர் இது. நம்ம இன்னொரு 10 பேர்கிட்ட போயிட்டாரமே. இல்லை, இப்போ ஒரு 15-20 லட்சம் பேர் போயிட்டாங்க. 60-65 லட்சம் பேர் இருப்பாங்க. ஓகே. அவங்க வந்து இனி படார்னு கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்னா அமெரிக்காவில் 60 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகே. அப்படி எந்த நாடும் யூதர்களை வரவேற்க தயாராக இல்லை, ஏற்றுக்க மாட்டான். ஓகே. நீங்கள் யூரோப் கண்ட்ரி அப்புறம் இருக்கட்டும். ஆனால் இந்தியா வந்து ஓகே வாங்கன்னு சொன்னால் கூட இந்தியாவில் உள்ள மக்கள் எதிர்ப்பாங்க. அரசு வந்து வரவேற்கலாம், மக்கள் எதிர்ப்பாங்க. பங்களாதேஷ் போக முடியாது, பாகிஸ்தான் போக முடியாது, இந்தோனேஷியா போக முடியாது, ஆஸ்திரேலியா போனால் கொஞ்சம் தான் இருக்காங்க. முஸ்லீம் நாட்டில் எங்கேயும் போக முடியாது. யூரோப்பு ஏற்கனவே கிறிஸ்டியன் நாடு ஏற்கனவே வெறுக்கிறாங்க. அமெரிக்கா வந்து 60 லட்சம் பேருக்கு மேலே இன்னும் ஒரு 20 லட்சம் பேரை சேர்க்க மாட்டாங்க. இவனை வச்சு படுற பாடுன்னு சொல்லி இப்போ எங்கே போவாங்க? வேறு வழி இல்லை. ஆனால் அங்கே தான் கிடப்பாங்க. முன்ன மாதிரி தைரியமாக பயங்கரமாக இல்லாமல் அடங்கி போய் கிடப்பாங்க. இடம் வந்து அவங்களுக்கு சுருங்க ஆரம்பிக்கும் முன்னை விட. அப்படிங்கிறதான் நம்மளோட மேட்ரு. ஸோ துபாயை பற்றி பேசுகிறோம், ஹர்மோஸு இல்லை ஈரானை பற்றி பேசுகிறோம், அதுக்கப்புறம் குவைத்தில் அடிபட்டதை பற்றி பேசணும், இஸ்ரேலை பற்றி பேசணும். இது வந்து இன்றைக்கி இந்த செய்தி உங்களுடைய இந்த தேடல் இருக்குல்ல, இந்த தேடலில் தேனி மாதிரி அங்கங்கே போய் பூவில் மகரந்தத்தை எடுத்து நம்மளுடைய கசாலி டிகோடு நேயர்களுக்காக நீங்கள் கொடுத்தது. அந்த பூவை தேன் எடுத்து சேகரிக்கும் போது நானும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் தான் சார் பாஸ். நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சீஸ் டீ, அதாவது இன்றைக்கி டீயோட கப்பு வெறும் கப்பு காமிக்காமல் டீ கொடுத்துட்டோமா? ஆமாம், இல்லை ஓகே. அடுத்த டீ ரெடி. ரைட்டு. அந்த பக்கோடா எப்போ தர போறீங்க? அடுத்து இருக்கு. நீங்கள் கசாலி டீ கூட கவலைப்படாங்க. இப்போ இதில் பக்கோடா தரேன்னு நான் சொல்கிறேன். இது ஏறிக்கொண்டே இருந்து வியூஸ் ஏறும்போது பக்கோடா வந்தால் மட்டும் கண்டிப்பாக ஆமாம். நீங்கள் முந்திரி பக்கோடா ஓகே அப்படி வருது, கவலையே விடாதீங்க. எனிவே நம்ம நேயர்களுக்கு இப்போ இன்றைக்கி அதுவும் சனிக்கிழமை, நாளைக்கு வந்து உலகம் பூரா வந்து வீக்கெண்டு.
அந்த வீக்கெண்டை இதை பார்த்துட்டு என்ன முதலீடு பண்ணுறவங்க, துபாய் முதலீடு பண்ணுறவங்க, துபாய் லேபர்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து அலசுறோம், விருப்பு இல்லாமல் அலசுறோம். நிரப்பு செய்தி இருக்குது சார். இப்போ நம்ம நேயர்களுக்கு பங்குச்சந்தை பற்றி, அப்புறமா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா ரொம்ப கீழே போயிட்டு. ஆமாம், தைவானை பற்றி ஒரு செய்தி ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஒன்றா நம்ம பேசுவோம். இனி சண்டே புதன்கிழமை மத்தியான செய்திகள் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பெஷல் செய்தியாக உங்களை வந்து பேசுவோம். ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.